நாம் எல்லாரும் ஜெபிப்போம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள், நன்மைகள் ஆண்டவரே, இதெல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த வாய்ப்பில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் சிந்தனைகளை ஒருமனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களை நாங்கள் ஒருமனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வேலைக்கு போயிட்டு களைப்போடு இருப்பாங்க, தேவ பிரசன்னம் இறங்கி வரும்போது மாத்திரமே அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க எங்களை பலப்படுத்தும். எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படாமல் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம், அவரை மாத்திரம் நம்முடைய எண்ணத்தில் வைத்துக் கொள்வோம். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை உங்கள் இருதயத்தை, உங்கள் மனதை ஆழக்கடவதாக. இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உயர்த்தணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு பட்ட பாடுகள், நீர் எங்களுக்கு ஆண்டவரை வாங்கி தந்த ஆண்டவரை ரட்சிப்பை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்க இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம், ஒன்றிணைகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியிலே நாங்கள் ஒன்றிணைகிறோம், உம்மோடு கூட நாங்கள் இணைகிறோம் ஆண்டவரே. உம்மை சந்திக்க வந்திருக்கிற இந்த இடத்திலே ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் உண்டான தொடர்பை துண்டிக்கும் விதமாக சில காரியங்கள் இருக்குமானால் இப்பொழுதே அதை நாங்கள் பலி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் இப்பொழுதே நாங்கள் இறக்கி வைக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு கற்றுக்கொள்ளவிருக்கிற காரியங்களை எங்கள் ஆண்டவரே நாங்கள் அதை கற்றுக்கொள்ள எங்களை முழு மனதோடு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேற சிந்தனைகள் எதுவும் எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு உம்மை நாங்கள் நினைத்து, நீர் சிலுவையிலே பெற்றுத்தந்த நன்மைகளை நாங்கள் நினைத்து ஆண்டவரே, வேத வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை முழு மனதோடு உம்முடைய கரத்தில் இந்த மாலை நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 3வது நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையானதை செய்கிற அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார். இந்த மாலை நேரத்திலும் ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய இடத்திலே நாம் எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய சிலுவை அண்டையில் நாம் கிட்டி சேர போகிறோம். அவர் அருகில் இருந்த அந்த கல்லனை குறித்து நாம் பார்த்தோம். கடைசி நேரத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு கடைசி நேரமாக இருந்தாலும் முதலாவது அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்திருக்கிறான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம், உயர்த்தி அவருடைய நாமத்தை சொல்லி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் இரட்சகரே, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படியே ஜெப சிந்தனையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். நானும் உம்மை பற்றி ரட்சகா வீண் வெட்கமாடாயே, பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சொல்லுவோம். உம்மை பற்றி ரட்சகா வீண் வெட்கமாடாயே, பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். ஒரு அர்ப்பணத்தோடு சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனது
எந்த நேரம் எனதுள் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எல்லாரும் சொல்லும் சிலுவை சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எங்களை வாழ வைக்கிற எங்கள் தெய்வமே, வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த தருணத்தில் இயேசு எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்து எங்களை மீட்டுக் கொண்டதை நாங்கள் நினைத்து உம்முடைய சிலுவையின் மூலமாக நாங்கள் பெற்ற ரட்சிப்பை நாங்கள் மறவாதவர்களாய் இன்றைக்கு உம்மோடு கிட்டி சேரும்படி உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற வந்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீர் கைவிடீரி வேளையை காப்பீர் தேவா. உந்தன் நல்ல நான் நம்பி சார்வதா நீர் கைவிடி இவ்வேளையை காப்பி தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைய செய்கிற அற்புதமான ஆண்டவர். எந்த நேரமும் எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஹல்லேலூயா. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். அற்புதமான எங்கள் தெய்வமே, எங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வம் நீர் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிற எங்கள் தெய்வம். மாவல்ல வாக்கினை உண்மையை கண்டுணர செய்த எங்கள் அன்பின் தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் உயர்த்துவோம். மாவல்ல வாக்கின் உண்மையை கண்டுணர செய்தி நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிறீர். மாவல்ல வாக்கின் உண்மையை எல்லாரும் சொல்லுவோம். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேர எனதுள்ளத்திலே பேரானந்தம் பொங்கி வழியத்தக்க ஆண்டவரே, எங்க பாவபாரத்தை நீக்கின உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாட்சியோடு மறுபடியும் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் இயேசு சீக்கிரம் வருவார். நம்மை அவருடன் சேர்த்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்காக உண்டு பண்ணியிருக்கிற அந்த ஸ்தலத்தில் நாம் அவரை சந்திக்க
ஆயத்தத்துடன் நாம் இருக்க நம்மை ஒப்பு கொடுத்தோமானால் எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி சொல்லி பாடுவோம். நீர் மாட்சியோடு வாருவீர், அப்போது களிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர், மெய் பாக்கியம் அடைவேன். எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? நீ மாட்சியோடு ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர், மெய் பாக்கியம் அடைவேன். உயர்த்துவோம் சிலுவை அண்டையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். இந்த நேர எங்க உள்ளத்திலே பேரானந்த ஹல்லேலூயா. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். கடைசி எல்லாரும் சிலுவை அண்டையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். இந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஓ எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். Thank you Jesus. எங்கள் வேதனைகளை நீக்குகிற எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இந்த மாலை நேரத்தில். How precious is your blood of Father. நாங்கள் இன்னைக்கு பாடின பிரகாரம் பாவம் என்னும் பாரம் எங்களை ஆண்டவரே இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக எங்களை ஆண்டு கொண்டிருந்தது. ஆண்டவரே அதற்கு நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில் எங்கள் பாவத்தை மன்னித்து பாவம் என்னும் பாரத்தை எங்களை விட்டு ஆண்டவரே எடுத்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, அந்த பாரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாவத்தின் பாரம் இன்னைக்கு நம்ம மேல சுமத்தப்பட்டிருந்ததுன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மேல் வரக்கூடிய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மேல் வர வேண்டிய அந்த ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவர் ஒரே பலியாய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் போயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசு இந்த பூமியை விட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார். நான் போகிறேன், ஆனால் நான் மறுபடி திரும்ப வருவேன். நான் போவதனுடைய நோக்கம் என்ன? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து இல்லாதவர்களுடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நான் மரித்தாலும் சதா காலமும் பிழைத்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராய் கொண்டிருக்கிறதுனாலே நாங்கள் பிழைத்திருப்போம். பரலோகத்தில் கர்த்தரோடு கூட வாழக்கூடிய நித்திய வாழ்வில் நீங்களும் நானும் பிழைத்திருக்க இந்த இயேசு வந்திருக்கிறார். அவருடைய சிலுவையை நாம் நினைக்கும் போது இதை யோசிக்க வேண்டும். பாவ பாரத்தை நீக்கி எனக்காக அவர் ஒரே பலியானார் என்று நாம் வாசிக்கிறோமே. அதை நாம் நினைத்து இந்த மாலை நேரத்தில் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் ஆண்டவரை உயர்த்தினோம், மகிமைப்படுத்தினோம். தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது.
இதே பிரசன்னத்தோடு தொடர்ந்து ஜெபித்து கர்த்தருடைய சிலுவையில் இருக்கிற அந்த ஆலோசனைகளை, அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் கேட்டு இந்த நாளில் நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமானா நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் நம்முடைய இடத்துல அமர்ந்து இந்த அற்புதமான ஆண்டவரை குறித்து இன்னும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இயேசு நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த 3ஆம் நாள் வந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு அநேகருக்கு வர முடியவில்லை, ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். நான் இங்கே உட்கார்ந்து அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது பழைய பாடலாக இருந்தாலும் ஒரு அபிஷேக பாடல், தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற பாடல். அநேகர் இதை பாடி விட முடியாத பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்ட போது திருச்சியில சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவனை யாரோ போய் தேற்றி பார்த்தார்கள். பைத்தியம் பிடித்தவனை போல இருந்தானா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் தூக்கு மேடைக்கு செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு போதகர் போய் அவருக்கு ஒரு சத்தியத்தை போதித்து, உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசத்தை, இப்போ நீ மரித்தாலும் ஆண்டரோடு கூட இருப்பாய் என்ற அந்த சத்தியத்தை சொல்லி அவனை இந்த பாடலை பாடி அனுப்பின போது அந்த பாடிக்கொண்டே அவன் தூக்கு மேடைக்கு தைரியமாய் சென்றானாம். இதற்கு முன்பாக அநேகர் தூக்கு மேடைக்கு செல்லும் போது பயத்தில் கத்திக்கிட்டு ஒரு மாதிரிலாம் பண்ணிட்டு போவாங்களாம். ஆனால் இவனும் அந்த பாடல், சிலுவை அண்டை நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் எல்லாம் நீங்கும் என்ற அந்த பாடலை பாடிக்கொண்டே அந்த தூக்கு மேடையில் தைரியமாய் போய் நின்று, நான் பாவிதான், கொலைக்காரன் தான், தேசம், என்னுடைய ஜனங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை குற்றவாளியாய் பார்க்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் என்னை அவருடைய பிள்ளையாய் பார்க்கிறார் என்று சொல்லி அருமையாக அவருடைய மரணம், அந்த முகத்தில் அந்த மகிழ்ச்சி, இந்த பரலோகம் போகிற இந்த கடைசி நேரத்தில் இந்த பாடலை பாடிக்கொண்டே ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு சென்றாராம். தேவநாம மகிமைப்படுவதாக. முதல் நாள் ஒரு வசனத்தை வாசித்தோம் அல்லவா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த சிலுவை பற்றிய உபதேசம் இது மற்றவர்களுக்கு, நம்பாதவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பழங்காலத்திலே சிஷியன் இருப்பான், குரு இருப்பார். அந்த குரு என்ன போதிக்கிறாரோ, உபதேசிக்கிறாரோ அந்த போதனை தான் அப்படியே பின்பற்றுவார்கள். அதாவது தத்துவ ஞானிகள் அவர்கள் போதித்தது தான். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் பெரிய தத்துவ ஞானிகள். அவரிடத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொண்டவன் தான் கமாலியேல். அந்த கமாலியேல் பாதத்தருகே கற்றுக்கொண்டவர் தான் சவுல் என்ற பவுல். அவர்தான் இந்த உபதேசத்தை சொல்லுகிறார். மற்ற உபதேசங்கள்லாம் அழிந்து போனது என்னாச்சுன்னு தெரியல. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும் போது இந்த உபதேசம் சிலுவை பற்றிய உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். பல பக்தர்களுடைய, ஞானிகளுடைய உபதேசங்கள் எல்லாம் உலகத்தால் போதிக்கப்பட்டது, இந்த உலகத்துக்குரிய உபதேசங்கள். ஆனால் நமக்கு ஒரு உபதேசம். என்ன உபதேசம்? சிலுவையின் அடிமரத்திலிருந்து வந்த உபதேசம். இந்த சிலுவை அடிமரத்திலிருந்து, கொல்கதா மலையிலிருந்து வந்த ஒரு உபதேசம். அதுதான் இங்கே பார்க்கிறோம். நித்தியத்துக்குரிய உபதேசம், பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு உபதேசம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரோடு மிகவும் நெருங்கி வாழ்ந்த இங்கே உட்கார்ந்திருக்கிற சிலரை பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து ஊழியம் செஞ்சு மரிப்பது சாதாரணம். ஆனால் புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து கர்த்தருக்காக நிற்பது இங்கே முக்கியமாக நீங்கள் எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கீங்க. அப்படி நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டிய புஸ்தகம் சாது சுந்தர சிங் புஸ்தகம். தம்பி, நீங்கள் புக் ஸ்டால் போனீங்கன்னா, கிறிஸ்தவ புக் ஸ்டால் போனீங்கன்னா சாது சுந்தர சிங் புக்கு வாங்கி படிங்க, சரியா? அவரது நமக்கு ரொம்ப தைரியத்தை உண்டாக்கும். இந்த சாது சுந்தர சிங் அவர் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு முக்கிய காரணம் அவர் எழுதின திருவடி உபதேசம். அந்த புக்கு தலைப்பு திருவடி உபதேசம்.
அதற்கு ஒப்பனையான புஸ்தகம் அநேகர் இப்பொழுது பின்னாடி எழுதிட்டு வராங்க. ஆனால் சிலுவையில் இயேசு உபதேசித்த சொன்ன அந்த வார்த்தை, நான் நினைக்கிறேன் 6 மணி நேரம் இல்லை, அப்படிதானே? 6 மணி நேரம் சிலுவையில் அவர் தொங்கினார். 9 மணி அவரை சிலுவையில் ஏற்றிருப்பாங்க நினைக்கிறேன். அவர் உயிர் விடும்போது 3 மணி. 9 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வெளியே நிற்க முடியுமா? எங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். 7 மணி கேபி ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. கேபி நல்லா விளையாடினா, ஸ்தோத்திரம். நாங்கள் நேரத்தில் போனோம், நல்லா இருந்துச்சு. 7 மணி அந்த சேரில் உட்காந்துருந்தோம், பரவாயில்ல. 8 மணி சரி, கொஞ்சம் வெயில் சுறுசுறுன்னு காலை வெயில் வேணும் எல்லாருக்கும். அங்கே வந்த எல்லாருடைய கார்கள் எல்லாம் பார்த்தா ஆடி காரு, BMW, இப்படிப்பட்ட ஏராளமான கார்லாம் அங்கே வரும். அவங்கெல்லாம் காரில் ஏசி, வீட்டுக்குள்ளே போனால் ஏசி, ஆஃபீஸுக்கு போனால் ஏசி, இப்படி வாழ்ந்தவங்க அவங்க வந்து வெயிலில் உட்கார முடியல. கட்சி எடுத்து கண்ணத்தை பொத்துறாங்க, சூரிய வெளிச்சு கண்ணத்தில் எடுறதுனால இப்படி வைத்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் இங்கே வந்துருச்சு, முக்காடு போட்டுக்கிட்டாங்க. நான் ஏதோ சர்ச்சு போல உணர்ந்தேன். நம்ம முக்காடுன்னு நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க சிலர்லாம், கிறிஸ்தவங்களை. அது முக்காடு கூட்டம், ஒப்பாரி கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து எல்லா கோடீஸ்வரனும் பெண்கள்லாம் முக்காடு போட்டுக்கிட்டாங்க. எனக்கு டைம் கொடுத்துருந்தா முன்னாடி போய் ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பேன் அப்படி நினச்சிட்டேன் மனசில். அப்படி ஒரு திரும்பி பார்த்தேன், பாருங்க எல்லாம் முக்காடு போட்டு உட்காந்துருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு மேலே தாங்க முடியல. 8, 9க்கு மேலே கிறுகிறுப்பு வந்துருச்சு, எனக்கே முடியல. வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்கள்லாம் ஓரமாக போய் நிற்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, 9 மணிக்கு சிலுவையில் அந்த மலை, கொல்கதா மலை, அந்த காட்சியை கொஞ்சம் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அரை நிர்வாணத்தோட அந்த ஆணிகள், அதில் வழி எவ்வளோ இருந்திருக்கும், முட்கிரீடம். ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த முள் சாதா முள் இல்லை, இங்கே அடித்த முள் கண்ணு வழியாக வந்து வெளியே நிற்கிதான். இங்கேருந்து இங்கே வந்திருக்குன்னா பார்த்துங்க, இவ்வளோ பெருசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முதுகெல்லாம், அதுக்கு முன்னாடி சாட்டையில் அடித்த அந்த காயங்கள், அதில் வெயில் பட்டா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த 9 மணிக்கு மேலே போய் தொங்கிட்டு இருக்கிற நேரம் 3 மணி, அதுக்கப்புறம் வெயில் குறைய ஆரம்பிச்சோம். 6 மணி நேரமும் அந்த சிலுவையில், சில பாருங்க கோபத்தில் அவங்க பேச்சே ஒரு மாதிரி மாறும், டென்ஷன்லேயே அவங்க முகம் மாறும். ஆண்டுடைய முகமும் மாறல, பேச்சும் மாறல. கனிவான வார்த்தை, அன்பின் வார்த்தை, மன்னிப்பின் வார்த்தை, ரட்சிப்பின் வார்த்தை, சிலுவையில் மலர்ந்த 7 பூக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் மலருதுங்க, வேதனையில தான் பூக்களே மலரு, வாடி போகல, மலர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆகவே என்ன சொல்றேன்னா, இந்த ஆண்டவர் 6 மணி நேரம் சிலுவையில தொங்கும் போது சொன்ன வார்த்தை, சிலுவையின் உபதேசம், அது ஒரு ஆண்டுடைய வார்த்தை. 7 வார்த்தைகளையும் தொடர்ந்து அவர் பேசவில்லை. இடையில அப்பப்போ கொஞ்சம் பேசுவதற்கு அவருக்கு நேரம் இருந்தது. அந்த நேரம், சில நேரத்தில் அவர் மௌனமாக இருந்தார். கீழிருந்து என்னென்னமோ திட்டுனாங்க. நான் மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. பேச வேண்டிய நேரத்தில் பேச கிருபை தருவாராக. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் சத்தம் விடாதிருக்கிற, சத்தம் போட வேண்டிய நேரம் தான், ஆனால் சத்தம் போடல. சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று ஏசாயா 53:7 இந்த சிலுவையின் உபதேசத்திலே நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. சிலுவையின் உபதேசம் என்றால் என்ன? முதலாவது, இந்த சிலுவையிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். இதுதான் சிலுவையின் உபதேசம். இந்த உலகத்தின் அன்பு, நிறைய அன்பு இருக்கு. கணவன் மனைவி கிட்ட இருக்கிற அன்பு, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அன்பு, சகோதர சிநேகம், ஃப்ரெண்ட்ஸ் அன்பு, இவைகள் எல்லாம் ஒரு நாளிலே மாறி போகும். கணவன் அன்பு கரைந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும், பிள்ளையின் அன்பு பிரிந்து போகும். இயேசுவின் அன்பு மாறாதது, உண்மைதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகவே வேதத்தில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டுடைய அந்த ஸ்நேகம், அன்பு, அவருடைய நேசிக்கிற அந்த காரியம்தான் பைபிள் ஃபுல்லா இருக்கு. அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பைபிள் முழுவதும் அதுதான். என்ன சொல்றேன்னா,
ஆண்டுடைய அன்பு வெளிப்பட்டது. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியே முடிவு பரியந்தம், கவனிங்கள், அவரிடத்தில் அன்பு வைத்தார். கொஞ்ச நாள் அன்பு, மாறி போகிற அன்பு அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் அன்பா இருப்பாங்க, அப்புறம் பார்த்து அன்பு குறையும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே ஆண்டவர் யோவான் 13:1 அவர் சொல்லி இருக்கிறார், முடிவு பரியந்தம். முதல் ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் அவர் எப்படி அன்பு வைத்தாரோ அந்த அன்பு ஏற்றமில் இறக்கம் இல்லாம கடைசி வரைக்கும் நம்மையில் அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த திருச்சியில குற்றவாளியா இந்த வாலிபன் சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கு தண்டனைக்கு போய் கொண்டிருக்கும் போது தேவ ஊழியர் அவரிடத்தில் ஆண்டுடைய அன்பை வர்ணித்து சொன்ன போது அவருடைய முகம் மாறினது. இயேசுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த தூக்கு தண்டனைக்கு அந்த கயிறுகிட்ட போகும்போது அநேகர் பயத்துல பைத்தியம் பிடித்த மாதிரி போவாங்க, கத்திக்கிட்டு போவாங்க. ஆனா இவரோ பாடிக்கிட்டே போனார். இந்த மாலை நேரத்திலே நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் கல்வாரியில இருந்து நமக்கு வந்த உபதேசங்கள் தொடர்ச்சியா நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு ஒன்று பார்த்திருக்கிறோம், என்னென்றால், மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், உண்மையில் அன்பாய் இருக்கிறேன். அதுதான் நமக்கு ஆண்டவர் சிலுவையிலே தந்த உபதேசம். அந்த அன்பு கடைசி வரைக்கும் அந்த அன்பு ஆண்டவர் நம்ம காட்டினார். இன்றைக்கு அந்த அன்பு இருக்கிறது. அவருடைய அன்பு மாறாத அன்பு. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒரு 10 நிமிடம் தான் நமக்கு இருக்கிறது. நல்ல சத்தமாய் ஆண்டுடைய அன்பை எண்ணி எண்ணி நம்ம துதிக்க போறோம். ஹல்லேலூயா. பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக வைத்த அன்பினால் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசுவை தந்தருளி, இவ்வளவாய் உலகத்தில், முடிங்க, இவ்வளவாய் உலகத்தில், இவ்வளவாய், எவ்வளவாய் சொல்லவே முடியாது, ஜீவனை கொடுக்கிற சிநேகம். சிலர் பணத்தை கொடுப்பாங்க, பின்னாடி சொல்லி காட்டுவாங்க, ஏதாவது உதவி செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிற அன்பு, உயிரை கொடுக்கிற அன்பு, ரத்தத்தையே சிந்தின அன்பு. அது அந்த அன்புக்காக நம்ம எல்லா சத்தமாய் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை, நிகர் இல்லை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உம்முடைய சிநேகத்திற்காய் ஸ்தோத்திரம். என்னை நேசித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு இந்த கல்வாரி சிலுவையில ஒரு உபதேசம், முதல் உபதேசம் அன்பின் உபதேசம். ஹல்லேலூயா. மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், ஓ நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி பேதுருவை பார்த்து கேட்டது போல நம்மையும் பார்த்து கேட்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த யூடியூப் மூலமாய், ஆன்லைன் மூலமாய் எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசுவை அறியாத நீங்க யாரா இருந்தாலும், இந்த உலகத்தில் உண்மையான அன்பு, இந்த உலகத்தில் உண்மையான சிநேகம் இயேசுவின் சிநேகம், ஆண்டுடைய அன்பு. அந்த அன்புக்குள்ள ஓடி வாங்க. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வீடுகளில் இருப்பீர்களானால், ஆஸ்பத்திரியில் இருப்பீர்களானால், பிரயாணத்தில் இருப்பீர்களானால், கம்பெனியில் இருப்பீர்களானால், எனக்கு யாருமே அன்பு காட்டு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை, என்னை எல்லாரும் வெறுக்கிறார்கள், என்னை நேசிக்கவில்லை என்று நீங்கள் வேதனையோடு வந்திருப்பீர்களானால், இப்பொழுது ஆண்டுடைய அன்பு உங்களுக்கு இருக்கு. அதுதான் முதல் ஆண்டவர் உபதேசம், சிலுவையிலே அந்த அன்பை வெளிப்படுத்தினார். வேதம் முழுவதும் அந்த அன்பால் நிரம்பி இருக்கிறது. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பாசத்துக்காய் ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் அந்த அன்பை வெளிப்படுத்தினீரே, ஜீவனை கொடுத்து எங்களை நேசித்தீரே, உம்முடைய உயிரையே கொடுத்து எங்கள் மேல் அன்பு காட்டுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த ஆண்டவரே 3ஆம் நாள் இந்த மாலை நேரத்திலே உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு அன்பை விட்டு தூரம் போயிருப்போமானால் எங்களை மன்னியும். உலக அன்பு எங்களுக்கு வேண்டாம்ப்பா, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவர். உம்மை ஆண்டவரை பற்றி கொள்கிறோம், உம்மை பின்தொடர்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் உபதேசம் எங்களுக்கு தேவ பலனாய் இருப்பதற்காய் நன்றி. இந்த 3ஆம் நாளில் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய அன்பினாலே அவர்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. தேவ அன்பினாலே அரவணைத்துக் கொள்ள
உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்னொரு 5 நிமிடம் இருக்கிற நல்ல ஜெபிப்போம், நல்ல ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Glory to God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க மனதிலே ஆண்டவர் தந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். அப்பாவோட பேசுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தகப்பன். வேற யார்கிட்ட போய் நீங்க பேச முடியாது. மனம் திறந்து பேசக்கூடிய ஒரே இடம் இந்த கொல்கதா மலை, சிலுவையின் அடிவாரம். இந்த சிலுவை அண்டை ஓடி வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பாவ பாரங்களெல்லாம் நீங்குகிறது, வியாதிகள் விலகுகிறது. தேவ அன்பால் நம்மை நிரப்புகிறார். உள்ளத்தில் இருக்கிற கசப்பை கர்த்தர் மாற்றுகிறார், உள்ளத்தில் இருக்கிற வெறுப்பை கர்த்தர் மாற்றுகிறார். இப்பொழுது தேவ அன்பு நம்மை உள்ளத்தை நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய அன்பால் என்னை நிரப்புங்க அப்பா, உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்புங்க அப்பா. சத்துருக்களை பார்த்து அவங்க மேல் எவ்வளவு சிநேகிதனே என்று யூதாசை சொன்னீங்களே, அப்படிப்பட்ட அன்பின் நேசரே எங்களுக்குள்ள அந்த அன்பை ஊற்றுங்கப்பா. அந்த அன்பால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அன்புள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. யார் மேல கசப்பு, வெறுப்புகள், கோபங்கள், பழி வாங்குற எண்ணங்கள் எங்களுக்கு இருந்தால் இந்த 3ஆம் நாளில் இந்த மாலை நேரத்தில் எங்களை விட்டு அகழ்வதாக. கல்வாரி அண்டை வந்திருக்கிற எங்களுக்குள்ளே எங்க இருதயம் முழுவதும் தேவ அன்பால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. பாவ பாரம் விலகட்டும் ஆண்டவரே. உலக கவலைகள், உலக வேதனைகள்லாம் எங்களை விட்டு எடுத்துப்படுவீராக. எங்கள் பிள்ளைகளை குறித்த பாரங்கள்லாம் எடுத்துப்படுவீராக. எங்கள் பிள்ளைகளுக்குள்ள அந்த தேவ அன்பை ஊற்றுவீராக ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தாருக்குள்ள அந்த தேவ அன்பை ஊற்றுவீராக. எங்கள் சபையாருக்குள்ள அந்த தேவ அன்பு இறங்கி வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே வந்து ஜெபித்த இந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள், குடும்பத்தில் இருக்கிற பாவங்கள், குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் கர்த்தர் பரிகரிப்பீராக, எல்லாம் மாற்றி போடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிகாரம் செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் வந்து சில மணி நேரம் பாடி தியானித்து ஜெபித்திருக்கிறார்கள். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு நபர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தின் மூலமாய் எங்கள் திருச்சபையில் ஒரு எழுப்புதல் வரட்டும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரட்டும், எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எலெக்ஷன் நடக்க போகிறது ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதற்காக நாங்கள் ஆண்டவரே இந்த கல்வாரி அண்டை வந்து இந்த தேசத்தின் காரியங்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சபை ஆண்டவரே பிரச்சனையில் போய்கொண்டு இருக்கிறதை அறிவீர். ஓ, தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆய் கிழிந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஒரு புது வழியை உண்டு பண்ணினீர். அதே போல எங்களுக்கும் இந்த நாளிலே, இந்த 21 நாள் ஜெபத்திலே ஒரு புது வழியை கர்த்தர் காட்டுவீராக. கர்த்தர் எங்களுக்காய் ஆண்டவரே கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவிகளின் மேல் உம்முடைய அன்பை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. பாவத்தை வெறுக்கிறீர், பாவிகளை நேசிக்கிறீர் ஆண்டவரே. அந்த அன்பை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எல்லா பாவ சாபங்கள் நீங்கி ஆண்டவரே, பாரங்கள் நீங்கி உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு செல்ல ஆண்டவர் கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கல்வாரி சிலுவை அண்டை நாங்கள் ஓடி வர உம்மிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, சாப நீங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். எங்கள் மூலமாய் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் நீர் கட்டளையிடும். சுகமாய் கொண்டு வந்தீர், சுகமாய் திரும்பி செல்ல கிருபை தாங்க. நாளை தினத்திலே மீண்டும் நாங்கள் சரியான நேரத்தில் கூடி உம்மை துதிக்க, ஆராதிக்க கிருபை தாரும். இந்த ஜெபத்துக்கு வருகிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடும் ஆண்டவரே. புறப்படும் போது எவ்வளவோ தடைகள், ஆனாலும் நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியுள்ள நாட்கள் எந்த தடைகள் வராதபடி காத்தருளும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆண்டுடைய அன்பால் நிரப்பப்பட்ட நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், அவருடைய அன்பால் உங்களை நிரப்புவார். ஆமே.